நம் பழைய செருப்பை தைப்பதற்கு அந்த தொழிலை நன்றாய் பழகிய தொழிலாளியிடமே கொடுக்கிறோம். ஆனால் ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை பசப்பில் பேசி ஓட்டை பறிக்கும் வாயாடியிடமே கொடுக்கிறோம். பிளாட்டோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மெட்ராஸ் பாட்காஸ்ட். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அரசியல் சதுரங்கம். பேசிட்டு இருக்கிறேன்னா உங்கள் அரசியல்வாதி அசோக். போன எபிசோட்ல நான் ஒரு டாஸ்க் கேட்டிருந்தேன், இந்தியாவின் தேசிய மொழி எது அப்படின்னு. அதற்கான சரியான விடை, இந்தியாவிற்கு என்று தனியாக தேசிய மொழி என்பது எதுவுமே இல்லை. இந்திய அரசியல் அமைப்போ அல்லது எந்த ஒரு இந்திய சட்டமோ தேசிய மொழி என்று எதையும் வரையறுக்கவில்லை. இப்போ இந்த வார டாஸ்க், இந்தியாவில் ஹிந்தி மொழி எத்தனை மாநிலங்களில் பேசப்படுகின்றது? இந்த கேள்விக்கான விடையை கண்டிப்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட விடையும் தெரியும், ஏன் இந்தியாவுக்கு ஒரு தேசிய மொழின்னு ஒன்று இல்லைங்கிற விஷயமும் புரியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய தொடர்பு சங்கிலியை இறுக்கமாக பிடித்து கொள்வதற்கு மொழி உதவுகிறது. எத்தனை மொழிகள் அறிந்திருந்தாலும் எத்தனை மொழிகள் பேசினாலும் தாய்மொழிக்குள்ள சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் இல்லை. மேலும் அது ஒரு மொழியாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை, அந்தந்த பகுதிகளின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் அடையாளமாகவே மொழி மாறிவிடுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மொழி மீது இருக்கும் வேட்கையும் பற்றும் இன்று நேற்றல்ல, என்றும் மாறாமல் அது ஒவ்வொரு தமிழனின் உணர்விலும் கலந்தே இருக்கும். தமிழக அரசியல் வரலாறு பொறுத்த வரைக்கும் இந்தி திணிப்பும் இந்தி எதிர்ப்பும் தமிழகத்துல பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தி இருக்கு. இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஏன் தொடங்கப்பட்டது, எதனால் தொடங்கப்பட்டது, எது தமிழர்களை வீறு கொண்டு எழ செய்தது அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எதற்குமே வரலாறு முக்கியம். ஏன்னா நம்ம அரசியல் சட்ட அமைப்பு மற்றும் அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே சூழ்நிலைகளும் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எடுக்கப்பட்ட முடிவுகளும் அந்தந்த கட்டத்தில் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளையும் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளையும் தீர்மானித்திருக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலம் செஞ்சுக்கிட்டு இருந்த போதே ஆங்கிலம் மட்டுமே அரசு மொழியாக இருந்தது. இந்திய விடுதலை இயக்கத்தினர் 20ஆம் நூற்றாண்டின் துவக்க ஆண்டுகளிலேயே இந்தியாவின் பல்வேறு மொழியினரையும் பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒன்றிணைக்க உள்நாட்டு மொழி ஒன்றை பொதுமொழி ஆக்க வேண்டும் என்று ஹிந்தியையும் உருதியும் கலந்து இந்துஸ்தானி என்ற மொழியை ஆதரித்து வந்தனர். இந்த அடிப்படையிலேதான் 1918ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா என்ற அமைப்பை உருவாக்கினார். இந்திய தேசிய காங்கிரஸ் 1925ஆம் ஆண்டு முதல் தனது நிகழ்வுகளை இந்துஸ்தானியில் மேற்கொள்ள துவங்கியது. காந்தி மற்றும் நேரு இருவரும் இந்துஸ்தானியை இந்தி பேசாத மாநிலங்களில் பரப்புவதில் விருப்பம் உடையவர்களாக இருந்தனர். சென்னை மாகாணத்தை பொறுத்த வரையில் முதலில் ஹிந்தி எதிர்ப்பு அல்லது ஹிந்தி திணிப்புக்கான எதிர்ப்பு போராட்டம் எப்பொழுது நடந்தது தெரியுமா? 1937ஆம் ஆண்டு. இந்த ஆண்டுதான் காங்கிரஸ் அரசு வெற்றி பெற்று சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக திரு ராஜாஜி 14 ஜூலை 1937ஆம் வருடம் பதவியேற்றார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ஹிந்தி பயில்வதின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ராஜாஜி அவர்கள், அரசு பணிகள் குறைவாகவே இருக்கும், தென்னிந்தியர்கள் வட மாநிலங்களில் தனியார் துறையில் வேலை தேட ஹிந்தி பயில்வது மிக தேவையானது என்பதை பற்றி சுதேசி மித்ரன் பத்திரிகையில் மே 6, 1937 எழுதியிருந்தார். அதன்படியே அவர் பதவியேற்ற ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் 11, 1937 அன்று பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக்கவிருப்பதை கொள்கை அறிக்கையாக வெளியிட்டார். 1938ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாக அவர் வெளியிட்டிருந்த கொள்கை அறிக்கையில் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்புகளிலும் ஹிந்தி கட்டாய பாடமாக கற்பிக்கப்படும். அம்மாணவ மாணவியர் இந்தியை கட்டாயமாக பயின்று அதில் தேர்வு எழுதி போதிய மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அடுத்த வகுப்பிற்கு போக முடியும். முதலில் 100 பள்ளிகளுக்கு இத்திட்டத்தை வெள்ளோட்டமாக பார்க்க போவதாக அரசு அறிவித்தது. 1930களின் துவக்கத்திலேயே ஹிந்துஸ்தானி சேவதாள், ஹிந்துஸ்தானி இதாஷி சபா போன்ற இயக்கங்களின் முயற்சியால் கட்டாய ஹிந்தி பாடத்தை நீதி கட்சியின் உள்ளாட்சி அரசாங்கங்கள் சென்னை மாகாணத்தில் சில பள்ளிகளில் அறிமுகப்படுத்தியிருந்தன. திரு ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த இந்த கொள்கைக்கு எதிராக மறைமலை அடிகள், பாவேந்தர் பாரதிதாசன் மற்றும் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் ஆகியோர்
திருச்சியில் முதலாம் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார்கள். சென்னையில் நீதி கட்சியை சேர்ந்த திரு ஏ.டி. பன்னீர்செல்வம், திரு ஈவேரா பெரியார் ஆகியோர் தலைமையில் போராட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்றன. மேலும் மாணவர்கள், வழக்கறிஞர்களின் புறக்கணிப்பு மற்றும் பேரணிகளின் விளைவாக தீவிரமாக போராட்டம் பரவியது. இந்த எதிர்ப்புகளுக்கு இடையே ராஜாஜி அவர்கள் 21 ஏப்ரல் 1938 ஆண்டு 100 125 உயர்நிலை பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் அரசாணையை வெளியிட்டார். இவரது பிடிவாதம் போராட்டக்காரர்களால் தமிழை அழித்து இந்தியை வளர்க்கும் முயற்சியாக கருதப்பட்டது. இந்திக்கு எதிராக மாநில அளவில் எதிர்ப்பு கிளம்பியது. 3 டிசம்பர் 1938 ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தின் தமிழ் பேசும் மாவட்டங்களில் போராட்டம் தீவிரமடைந்தது. பொதுமக்களிடையே இந்த போராட்டத்திற்கு மிக வலுவான காரணம் ஒன்று இருந்தது. அந்த காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் 1 5ஆம் வகுப்பு வரை தமிழில் மட்டுமே பயின்று வந்தனர். இதற்கு ஏர்மாறாக நகரங்களில் 3ஆம் வகுப்பிலிருந்தே ஆங்கிலத்தையும் மாணவ மாணவியர்கள் பயில தொடங்கினர். அவர்கள் 6ஆம் வகுப்பு வரும்பொழுது ஆங்கிலத்தில் சரளமாக எழுதவும் படிக்கவும் தெரிந்து வைத்திருந்தனர். அத்தோடு சேர்ந்து ஹிந்தியையும் கற்றுக்கொள்வதில் பெரிய சிரமம் இல்லை. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் 5ஆம் வகுப்பு வரை அவர்கள் ஊரில் படித்துவிட்டு நகர்ப்புறங்களில் வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் 3ஆம் வகுப்பிலேயே சேர வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏனெனில் அவர்களுக்கு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இரண்டுமே புதிய மொழிகள். ஆதலால் 3ஆம் வகுப்பில் சேர்ந்து ஆங்கிலம் பயின்று பிறகு 6ஆம் வகுப்பில் ஹிந்தியும் பயில வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு படிக்க வரும் மாணவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. பொதுமக்களின் இந்த கருத்திற்கு ஆதரவு கொடுத்துதான் பல போராட்டங்கள் நடைபெற்றன. குறிப்பாக தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதியார், கா. அப்பாதுரை, முடியரசன், இலக்குவனார் போன்றோர் இப்போராட்டத்திற்கு ஆதரவளித்தனர். பெண்களும் பெரும்பான்மையாக பங்கேற்றனர். மூவலூர் ராமாமிர்தம், நாராயணி, வா. ப. தாமரைக்கனி, முன்னகர் அழகியார், டாக்டர் தர்மாம்பாள், மலர்முகத்தம்மையார், பட்டம்மாள், சீதம்மாள் ஆகியோர் சிறை சென்ற சில மகளிராவர். 13 நவம்பர் 1938 தமிழக மகளிர் மாநாடு இதற்கான ஆதரவை காட்டும் வகையில் கூட்டப்பட்டது. போராட்டக்காரர்களின் பிராமண எதிர்ப்பு உணர்வுகளுக்கிடையிலும் காஞ்சி ராஜகோபாலாச்சாரியார் போன்ற சில பிராமணர்களும், தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சியை சேர்ந்த கலிஃபுல்லா போன்றவர்களும் ஆதரவு அளித்தனர். 1 மே 1938 அன்று திரு ஸ்டாலின் ஜெகதீசன் என்பவர் 10 வாரங்களுக்கு இப்போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து உண்ணாவிரதம் இருந்தார். ஆகஸ்ட் செப்டம்பர் 1938 காலகட்டத்தில் சுயமரியாதை இயக்கத்தினரும் முஸ்லிம் லீக் இயக்கத்தில் சேர்ந்தவர்களும் நடைப்பயணம் ஒன்றை மேற்கொண்டனர். தமிழர் படை என்று தங்களை அழைத்துக் கொண்ட அவர்கள் திருச்சியிலிருந்து ஆகஸ்ட் 1 அன்று திரு குமாரசாமி பிள்ளை மற்றும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தலைமையில் பேரணியாக புறப்பட்டு சென்றனர். அடுத்த 42 நாட்களில் 234 சிற்றூர்களுக்கும் 60 நகரங்களுக்கும் சென்று 87 பொதுக்கூட்டங்கள் நடத்தி பரவலான ஆதரவை திரட்டினர். அவர்கள் 11 செப்டம்பர் 1938 அன்று சென்னை வந்தடைந்தனர். அங்கு அவர்கள் அரசு அலுவலகங்களில் மறியல் செய்ததாக கைது செய்யப்பட்டனர். இவர்களது நடைப்பயணத்தில் சிற்றூர்களிலும் கிராமங்களிலும் ஹிந்தி எதிர்ப்பு மற்றும் தமிழ் ஆதரவு உணர்வுகள் பரவின. திரு நடராஜன் என்ற இளைஞர் டிசம்பர் 5, 1938 அன்று கைது செய்யப்பட்டார். பிறகு 30 டிசம்பர் அன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 15 ஜனவரி 1939 அன்று மரணமடைந்தார். 13 பிப்ரவரி 1939 அன்று திரு தாளமுத்து என்ற இளைஞர் இந்து தியோசபிக்கல் உயர்நிலை பள்ளிக்கு அருகே மறியல் செய்ததாக பிறருடன் கைது செய்யப்பட்டார். அவரும் காவலில் இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு 6 மார்ச் அன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 11 மார்ச் அன்று மரணமடைந்தார். இந்த இரு இறப்புகள் குறித்து சட்டசபையில் விவாதம் நடந்தது. இந்த இருவரையும் விடுவிக்க முன்னரே அரசு இணங்கிய போதும் ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பை கைவிட வேண்டும் என்ற அரசு நிபந்தனைகளுக்கு உட்பட மறுத்ததால் தான் சிறையிலேயே அடைக்கப்பட்டிருந்தனர் என்றும் இன்று மிக சாதாரணமாக இந்த விஷயத்தை கையாண்டார் திரு ராஜாஜி அவர்கள். இது போராட்டக்காரர்களை மேலும் ஆத்திரப்படுத்தியது. சென்னையில் நடந்த இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். திரு ராஜாஜி தமிழரின் எதிரியாக பார்க்கப்பட்டார். திராவிட தமிழ் நாளிதழ்கள் தங்கள் நகை சித்திரங்களில் ராஜாஜி தமிழ்தாய் மீது கத்தி வீசுவது போன்றும் அவரது சீலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்துவது போன்றவும் காட்டின. தங்களின் பேரணிகளிலும்
அத்தகைய படங்களை சுமந்து சென்றனர். திரு ராஜாஜி பதிலுக்கு போராட்டக்காரர்கள் தங்கள் எதிர்ப்பாளர்களை சாதி குறியீடுகளை கொண்டு வசைப்பாடுவதாக குற்றம் சாட்டினார். மக்களிடம் மட்டுமல்ல, தனது சொந்த கட்சியிலேயே திரு ராஜாஜி அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. ராஜாஜியும் அவரது ஆதரவாளர்களும் இதில் உறுதியாக இருந்த போதும் திரு சத்தியமூர்த்தி அவர்களும் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களும் இதற்கு எதிராக இருந்தனர். அவர்கள் இந்தியை விருப்ப பாடமாகவோ அல்லது பெற்றோர்கள் தம் சிறுவர்களை இந்தி பாடத்திலிருந்து விலக்கிக் கொள்ள அனுமதி கோரும் விதிகளை கொண்டதாகவோ திருத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். திரு சத்தியமூர்த்தி போராட்டக்காரர்களுக்கு எதிராக குற்றவியல் சட்ட திருத்தம் 1932 படி நடவடிக்கை எடுப்பதையும் எதிர்த்தார். பிடிவாதத்துக்கே பெயர் போன திரு ராஜாஜி எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர் போராட்டக்காரர்களின் குறைகளை கேட்க மறுத்தார். கிட்டத்தட்ட 1198 எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 1179 பேர் தண்டிக்கப்பட்டனர். சிறை தண்டனை வழங்கப்பட்டவர்களில் 73 பேர் மகளிர் ஆவர். அவர்களில் சிலர் குழந்தைகளுடன் சிறை சென்றனர். இத்தனை போராட்டங்களுக்கும் ஆரம்ப புள்ளியாக இருந்த திரு ராஜாஜி அவர்கள் முடிவுரையும் அவரே எழுதினார். 29 அக்டோபர் 1939 அன்று இரண்டாம் உலகப் போரில் இந்தியா ஈடுபடுவதை எதிர்த்து அவர் பதவி விலகினார். மாநில ஆட்சி ஆளுநரின் மேற்பார்வையில் அமைந்தது. 21 பிப்ரவரி 1940 அன்று ஆளுநர் எர்ஸ்கின் கட்டாய இந்தி கல்வியை விலக்கி விருப்ப பாடமாக கற்கும் வகையில் இதழ் குறிப்பொன்றை வெளியிட்டார். இதனால் அப்போதைக்கு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் சென்னை மாகாணத்தில் ஒரு முடிவுக்கு வந்தது. ஒரு பெரிய பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம தமிழக அரசியல் வரலாறு டைம்லைன்ல 1960களில் தான் இருக்கும். அதாவது காமராஜரின் ஆட்சியில இருக்கும். திரு EVK சம்பத் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து திமுக விட்டு பிரிந்த காரணங்களையும் போன எபிசோட்ல விவரமா பார்த்தோம். இப்ப நம்ம 1962 இருக்கோம். தமிழக சட்டசபையை பொறுத்த வரைக்கும் 3வது தேர்தலுக்கு தயாராக இருந்தது. 17 பிப்ரவரி 1962 அன்று தொடங்கி 24 பிப்ரவரி 1962 என்ற காலகட்டங்களில் தேர்தல் நடந்து முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பரபரப்பாயின கட்சிகள். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தெம்புடன் இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருந்தது. இந்த தடவை தேர்தலுக்கு புது வரவாய் இருந்தது திரு ராஜாஜி அவர்கள் ஆரம்பித்த சுதந்திரா கட்சி. நலிவடைந்து வரும் காங்கிரசுக்கு எதிராக தன்னுடைய கட்சி கன்சர்வேட்டிவ் சிந்தனைகளுடன் காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு கட்சி அப்படின்ற பேர்ல திரு ராஜாஜி சுதந்திரா கட்சியை ஆரம்பிச்சிருந்தாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இந்திய சீனா எல்லை போர் மேகங்கள் சூழ்ந்திருந்தது. அதனால அவங்க கொள்கைகள்ல பல குழப்பங்கள் அவங்களுக்கே இருந்தது. 2 நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரிச்சிட்டு இருந்த இந்த வேளையில கொள்கையா தாய்நாடா என்று முடிவெடுக்க முடியாமல் கம்யூனிஸ்டுகள் திணறிக் கொண்டிருந்தார்கள். அதனால தனித்தே போட்டியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காமராஜர் எல்லா பக்கங்களையும் அந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார். தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டது, அணைகள் கட்டப்பட்டது, மக்கள் நலத்திட்டங்கள், பசிப்பினியை போக்கியது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி ஒன்றும் பெரிய அளவில் மக்கள் கிட்ட எதிர்ப்பை சம்பாதிக்கல. திராவிட நாடு கோரிக்கை இனி கண்டிப்பாக நிறைவேறவே முடியாதுன்னு சொன்ன காமராஜர் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற திமுகவின் கோஷம் இனியும் எடுபடாதுன்னு திரு சி. சுப்பிரமணியம் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார். காங்கிரசுக்கு தன் முழு ஆதரவையும் பெரியார் தெரிவிச்சிருந்தார். சுதந்திரா கட்சியோட தொகுதி உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால முஸ்லீம் லீக் கட்சியுடன் மட்டுமே திமுக கூட்டணி அமைச்சது. என்னதான் திமுக வளர்ந்து வரும் கட்சியாக இருந்தாலும் காமராஜருக்கு ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. எங்கே திமுக வளர்ந்து ஒரு பெரிய சக்தியாக மாறிவிடுமோன்ற எண்ணம் அவர் மனசுக்குள்ள ஓடிட்டு தான் இருந்தது. இதனாலேயே போன முறை 15 வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற திமுகவுக்கு சவால் கொடுக்கும் வகையில அந்த 15 பேருக்கு எதிராக அந்தந்த தொகுதியில் பிரபலமானவர்களையும் செல்வந்தர்களையும் அவர்களுக்கு எதிராக நிற்க வைத்தார். திமுகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டது புரட்சி நடிகர் எம்ஜிஆர். டாடா, பிர்லா எனும் 2 செல்வந்தர்களிடம் மட்டும் இன்று உள்ள தொழில்கள் எவ்வளவு தெரியுமா? ஏறக்குறைய 600 கோடி ரூபாய் மூலதனம் போடப்பட்ட தொழில். கொளுத்த லாபம் கிடைக்கிறது. இந்த கோடீஸ்வரர்கள் பெரும் கொள்ளை லாபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் நிதியாக கிடைக்கிறது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், ஆதி திராவிட சமுதாயத்தினரின் எண்ணிக்கை பல கோடி. இவர்களிடம் தந்திரமாக பேசி ஓட்டுகளை வாங்கி கொண்டு இவர்களை காங்கிரஸ் கட்சி இந்த கதியிலேயே தான் வைத்திருக்கிறது என்று காட்டமாக பிரச்சாரம் செய்தது திமுக. அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் முடிந்து தேர்தல் முடிவுகள் வெளியான போது 206 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 139 இடங்களை
இடங்களை வெற்றி பெற்றது. காமராஜர் மீண்டும் முதல்வர் பொறுப்பை ஏற்பது உறுதியானது. 50 இடங்களை கைப்பற்றி இருந்தது திமுக. இதில் காமராஜர் வியூகம் வெற்றி பெற்றது. சென்ற முறை 15 பேர் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் 14 பேர் தோல்வியுற்றனர். திரு மு கருணாநிதி அவர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார். அந்த தோல்வி பட்டியலில் திரு அண்ணாதுரை அவர்களும் உள்ளடக்கம். இதுவே திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. 68 இடங்களில் போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வெறும் 2 இடங்களே வெற்றி பெற்றது. 15 மார்ச் 1952 ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் திரு காமராஜர். எதிர்க்கட்சி தலைவராக திரு நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் துணை கட்சி தலைவராக திரு கருணாநிதி அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மக்களவை தேர்தலை பொறுத்தவரை 41 இடங்களில் 31 இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியது. திமுக 6 இடங்களை கைப்பற்றியது. இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி 361 இடங்களை கைப்பற்றி திரு ஜவஹர்லால் நேரு அவர்களே மீண்டும் இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். 1962 முதல் 1967 வரை தமிழகத்தையே குலுங்க செய்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது என்ன? அடுத்த எபிசோட்ல கேட்க தயாரா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசியல்வாதி அசோக்.